இந்த 5 வருஷத்துல ஸ்டாலின் ஆட்சியில ஒரே ஒரு பெண்ணுக்காவது தாலிக்கு தங்கம் தரப்பட்டு இருக்கிறதா? ஒருத்தர் 2 பேர் இல்ல, 55 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்து அதிமுக. நம்ம வீட்டுக்கு ஒரு பையனோ பிள்ளையோ இந்த 5 வருஷத்துல லேப்டாப் வாங்கியிருக்கானா? ஒருத்தன் வாங்கியிருக்கானா? பள்ளிக்கூட பையனுக்கு கொடுக்கிற சைக்கிள் இருக்கிற டியூப திருடி திங்கிறவன் எல்லாம் நாட்டில் அமைச்சரானான்னு சொன்னா இந்த நாடு உருப்படுமா என்பதை அன்பான பெரியவர்கள் நீங்கள் தான் யோசித்து பார்க்கணும். ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு ஒத்த ஆள் ரயில்ல ஓசியில வந்துட்டான். அன்னைக்கு மட்டும் டிடிஆர் சரியா இருந்து பிடிச்சிருந்தான்னா நாமெல்லாம் இன்னைக்கு தொண்டவர்களை இந்த கத்த வேண்டிய அவசியமே வந்து சேர்ந்திருக்காது. ஓசியில வந்ததே கருணாநிதி தானையா, உங்க கட்சி தானையா, நீங்க தான். இங்க கிட்னி திருடுறவன் திமுக காரன், விக்கிறவன் திமுக காரன், போதைப் பொருள் விக்கிறவன் திமுக காரன், கொலைவெறி தாக்குதல் நடத்துறவன் திமுக காரன், ரவுடிசம் செய்கிறவன் திமுக காரன். அத்தனைக்கும் எவிடன்ஸ் இருக்குது. அத்தனையும் கண்ணு முன்னாடி செய்யறான், தைரியமா செய்யறான். மாதம் 2000 ரூபாய் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் வழங்கப்பட இருக்கிறது. 3 சிலிண்டர், ஆண்டுக்கு 3 சிலிண்டர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்பட இருக்கிறது இலவசமாக. அதையும் தாண்டி வீடற்ற ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கிற திட்டம். ஏற்கனவே 80,000 வீடுகளை ஏழைகளுக்கு கட்டி கொடுத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார். வீடற்ற ஏழைகளுக்கு வீடு கட்டி தருகிற திட்டம் மீண்டும் தொடரும். எதற்காக உனக்கு ஓட்டு போட வேண்டும் என்று கேட்டால் அவன் சொல்லுகிறான் 2 காரணம். முதல் காரணம், இங்க தலைவர் அழகா இருக்காரு, ஓட்டு போடுங்க. 2வது காரணம், சூப்பரா டான்ஸ் ஆடுறாரு, ஓட்டு போடுங்க. இந்த 2 காரணத்தை தாண்டி தேடி தேடி பார்த்தாலும் அவனுக்கு வேறு காரணம் இல்லை. கூட்டத்துக்கு வந்தவன், உன்னை நம்பி வந்தவன், உன்னை பார்க்க வந்தவன் 41 பேர் செத்து போயிட்டான். குழந்தை செத்து போச்சு, பச்சை குழந்தை. எப்படி 15 நாள் 20 நாள்ல மலேசியால போய் டான்ஸ் ஆடுற நீ? Nemathi Property Management. Contact 7667000800. இவன் நான் கேட்கிற இத்தனை தாய்மார் உட்காந்துக்கிறீங்க, தமிழ்நாடு முழுக்க கேட்டு விட்டேன் நான். இந்த 5 வருஷ ஸ்டாலின் ஆட்சியில ஒரே ஒரு பெண்ணுக்காவது தாலிக்கு தங்கம் தரப்பட்டு இருக்கிறதா? ஒரு ஆள் வாங்கியிருக்காங்களா தமிழ்நாட்டில்? திட்டத்தையே நிறுத்திட்டான். திட்டமே இல்லை. லேப்டாப் கொடுக்கிற திட்டம், படிக்கிற குழந்தைகளுக்கு லேப்டாப் கொடுக்கிற திட்டம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? பள்ளிக்கூடம் முடிச்சிட்டு காலேஜுக்குள்ள ஒரு பொண்ணு ஒரு பையனை போகிற போது அவனுக்கு அறிவு இருக்கும்டா, ஆனால் அவனுக்கு தேவையான உபகரணம் கையில் இருக்கணும். அப்பதான் போட்டி உலகத்தில் நின்று அவன் போராட முடியும், படிக்க முடியும். வசதி வாய்ப்பு இருக்கிற வீட்டில் வாங்கி கொடுத்துருவாங்க. வசதி வாய்ப்பு இல்லாத தாயும் தகப்பனும் இருக்கிற அந்த குடும்பத்தில் என்ன செய்ய முடியும்? அந்த குழந்தைக்கு எப்படி கிடைக்கும்? அப்பா அம்மா யோசிச்சாங்க, எத்தனை லட்சம் செலவானாலும் எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்லை, தமிழ்நாட்டிலே பள்ளிக்கூடத்திலிருந்து கல்லூரிக்கு போகிற அந்த பிள்ளைகள் கையிலே நீங்கள் விலையில்லாத லேப்டாப்பை கொடுங்கள் என்று உத்தரவு போட்டார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் கொடுத்தார். 55 லட்சம் மாணவர்களுக்கு கொடுத்தது அதிமுக. ஒருத்தர் 2 பேர் இல்ல, 55 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்து அதிமுக. நான் கேட்கிறேன், இத்தனை பேர் பெண்கள் அமர்ந்திருக்கிறீர்களே, நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு பையனோ பிள்ளையோ இந்த 5 வருஷத்துல லேப்டாப் வாங்கியிருக்கானா? ஒருத்தன் வாங்கியிருக்கானா? ஸ்டாலின் ஆட்சியில 4.25 வருஷம் கொடுக்கல, ஒருத்தனுக்கும் கொடுக்கல. லேப்டாப் திட்டத்தையே நிறுத்தினான். நிறுத்திட்டு சட்டமன்றத்திற்குள்ள எல்லாரும் சண்டை போட்ட பிறகு அதிமுக ஏய் லேப்டாப்பை கொடுறா, படிக்கிற பசங்களுக்கு ஏன்டா இப்படி துரோகம் பண்றேன்னு சொன்ன பிறகு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்கல்ல, சாக போற நேரத்தில் சங்கரா சங்கராங்கிறான்னு. வாழ்ற காலத்துல பூரா அயோக்கியத்தனமே பண்றது, அப்புறம் சாக கீழே மரணப்படுக்கையில் கிடைக்கல சங்கரா சங்கரான சங்கரம் காப்பாத்துவானா? என்ன செய்யறான்? 4.25 வருஷம் கொடுக்காம தேர்தல் வருதுன்னு நானும் லேப்டாப் கொடுக்கிறேன் ஸ்டாலின். யாருக்கு கொடுத்தார்? அதிமுக புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பள்ளிக்கூடம் முடித்து காலேஜுக்கு போற பையனுக்கு படிக்கணுங்கிறதுக்காக லேப்டாப் கொடுத்தோம். ஸ்டாலின் யாருக்கு கொடுக்கிறாரு? காலேஜில் கடைசி வருஷம் படிக்கிற பையனுக்கு கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிற? அவன் தான் அடுத்த வருஷம் வேலைக்கு போயிடுவானே. கடைசி வருஷம் படிக்கிற பையனுக்கு ஏன் கொடுக்கிற? ஏன் கொடுக்கிறான் தெரியுங்களா? காலேஜில் கடைசி வருஷம் படிக்கிற பையனுக்கு 18 வயசு ஆயிடுச்சு. இந்த கையில லேப்டாப்பை கொடுத்தா அந்த கையில அவன் வந்து நமக்கு ஓட்டு போடுவான்னு நினைக்கிறான். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்கம்மா, எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அந்த பையனுக்கு கொடுத்தா நான் பையன் தெளிவா தான் இருக்கிறான். நானும் பல வீடியோவை பார்த்துட்டேன். இந்த லேப்டாப்பை கொடுத்ததோடு நிக்கல, அந்த லேப்டாப்ல முன்னாடி அவ அப்பா படத்தை அடிச்சு கொடுத்துட்டாரு, கருணாநிதி படத்தை. பையன் லேப்டாப் இலவசமா வாங்கிக்கிறான், பிளேடு காசு கொடுத்து வாங்குறான். முதல் வேலையை வாங்கணும்னே கருணாநிதியின் படத்தை சுரண்டான்.
நான் பொய் சொல்ல, வீடியோவாவே எடுத்து போட்டிருந்தேன், ஆயிரக்கணக்கான பசங்க போட்டிருந்தாங்க. இப்ப சொரண்டி கருணாநிதி படத்தை முழுமையா சொரண்ட பிறகுதான் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போறா லேப்டாப்பை. உண்மையா இல்லைங்களா? ஒரு அரசாங்கம் இதுக்கு கவலைப்பட்டுச்சா? நம்ம இவ்வளவு காலம் கழிச்சு இந்த லேப்டாப்பை கொடுக்குறோம், நம்ம அப்ப மேல இவங்களுக்கு என்னடா கோபம்னு ஸ்டாலினுக்கு ஏதாவது ஒரு கவலை வந்துச்சா? வராது. எல்லா திட்டம், நாம் கொடுத்த நலத்திட்டம் எல்லாம், இந்த குழந்தைகளுக்கு சைக்கிள் கொடுக்கிற திட்டம், அட பள்ளிக்கூடம் போற குழந்தைகளுக்கு சைக்கிள் கொடுக்கிற திட்டம் அம்மா கொடுத்தாங்க, எடப்பாடியார் கொடுத்தார். இவன் ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் கொடுக்கல, 3 வருஷம் கழிச்சு நாங்க சைக்கிள் கொடுக்கிறோம் அமைச்சர். நமக்கே ஆச்சரியம், பரவாயில்ல திருந்திட்டானுங்க போல இருக்குன்னு நினைச்சோம். அமைச்சர் இதே மாதிரி மேடை போட்டு நலத்திட்டம் வழங்குற இடத்துல சைக்கிள் கொடுக்கிறாரு. பையன் வந்து சைக்கிளை வாங்கிட்டு தள்ளிட்டே போறார். சைக்கிளை ஒரு 10 அடி தள்ளி போன பிறகு பத்திரிகையாளர்கள் வந்து நின்று அந்த பையன் கிட்ட பாக்குறாங்க சைக்கிளை. சைக்கிள்ல டயர் இருக்குது, உள்ள டியூபை காணும். நான் சொல்றது பொய்னா நீங்க வீடியோவே இருக்குது, போய் பார்க்கலாம். என்னடா டியூபு? வீடியோ எடுத்தா டயர் தான் தெரியும், உள்ளுக்கு டியூப் எப்படி தெரியும்னு கேட்கிறான். பள்ளிக்கூட பையனுக்கு கொடுக்கிற சைக்கிள் இருக்கிற டியூபை திருடி திங்கிறவன் எல்லாம் நாட்டில் அமைச்சரானான்னு சொன்னா இந்த நாடு உருப்படுமா என்பதை அன்பான பெரியவர்கள் நீங்கள் தான் யோசித்து பார்க்கணும். எல்லா வகையிலும் திருட்டு கொடுத்துட்டு இருந்த நலத்திட்டங்கள் அத்தனையும் நிறுத்தி இருக்கிறான். இதெல்லாம் போதாதுன்னு படித்த இளைஞர்கள் நிற்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், இந்த 5 ஆண்டு காலத்திலே 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறான். ஒரு மூலதன செலவு கூட இல்லை. இவ்வளவு கேவலமா ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குதுன்னு சொன்னா இந்த ஆட்சியை இனிமேலும் நாம் ஏற்றுக்கொள்ளலாமா? இந்த ஆட்சியை குப்பை தொட்டியிலே தூக்கி எறிய வேண்டியது ஒவ்வொரு தமிழரினுடைய கடமை இல்லையா? மொத்தமா 5 வருஷம் என்னதான்டா செஞ்சீங்கன்னு கேட்டா 2 விஷயம் சொல்றான். ஒன்னு 1000 ரூபாய் கொடுத்தோம்ங்கிறான், அது பூரா பொய். ஒண்ணு. இன்னொன்னு இலவசமா பஸ் விட்டோம்ங்கிறான். தேர்தல் வாக்குறுதியில் இவர் சொன்னது என்ன? ஸ்டாலின் சொன்னது எல்லா பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் சொன்னார். ஆனா பண்ணுனது என்ன? பஸ்ஸுக்கு லிப்ஸ்டிக் போட்டுவிட்டு அந்த பஸ், இந்த லிப்ஸ்டிக் போட்ட பஸ்ல மட்டும்தான் ஏற முடியும்னு 20 பஸ் இந்த இடத்துல 3 பஸ் 4 பஸ் ஆக்கிட்டான். அந்த பஸ்ல இன்னைக்கு இலவசம் சொல்லி அதுல ஒரு அமைச்சர் பேசுகிறார், எல்லாம் எப்படி போறீங்க? ஓசியில தானே போற. எவ்வளவு கேவலம்! அந்த அமைச்சருக்கும் சேர்த்து திமுக காரனுக்கும் சேர்த்து நாம் சொல்ல வேண்டியது, நாங்க ஓசியில போகல, எங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் ஓசியில போகல, அந்த பேருந்து வாங்கினதே எங்க வரி பணத்துல தான், நாங்க ஒண்ணு ஓசியில போகல. ஓசியில உண்மையில போனவன் யார் தெரியுமா? ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு ஒத்த ஆள் ரயில்ல ஓசியில வந்துட்டான். அன்னைக்கு மட்டும் டிடிஆர் சரியா இருந்து பிடிச்சிருந்தான்னா நாமெல்லாம் இன்னைக்கு தொண்டவர்களை இந்த கத்த வேண்டிய அவசியமே வந்து சேர்ந்திருக்காது. ஓசியில வந்ததே கருணாநிதி தானையா, உங்க கட்சி தானையா, நீங்க தான் ஓசியில வந்த இன்னைக்கு உலக பணக்கார வரிசையில் இருக்கிற. ஆனால் பெண்களை பார்த்து சொல்லுகிறான் ஓசியில போற. எவ்வளவு கேவலமான வார்த்தை! அதை விட நான் ஒண்ணு சொல்றேன், நல்ல தாய் தகப்பனுக்கு நம்ம எல்லாரும் பிறந்திருக்கிறோம். இந்த தமிழ்நாட்டில் நல்ல குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர் இனிமேல் திமுக ஓட்டு போடலாமான்னு யோசிச்சு பாருங்க. திமுகவின் அமைச்சராக இருக்கிற துரைமுருகன் இதே மாதிரி ஒரு மேடையில் பேசுறாரு, நாங்க எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் கொடுத்துருக்கிறோம், அம்மாளுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கிறோம், மகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கிறோம், நீங்க எல்லாம் சிம் கார்டை போட்டு போன்ல சிம் கார்டை போட்டு எவனா கூட பேசித்தீங்கன்னு ஒரு அமைச்சர் பேசுகிறாரே. இந்த மானங்கட்ட ஈனத்தனத்துக்கு இனியொரு முறை நாம் வாக்களிக்கலாமா, ஓட்டு போடலாமான்னு நீங்க தான் யோசிச்சு முடிவு பண்ணிக்கணும். நல்ல ரத்தம் ஓடுகிற யாராவது இவனுக்கு வாக்களிக்க முடியுமா? எவ்வளவு கேவலமா பார்க்கிறான் நம்ம குடும்பங்களை. அப்ப இப்படி இருக்கிற இந்த திமுகவினுடைய ஆட்சி இந்த நாட்டையே சீரழித்து இருக்கிற ஆட்சி. எல்லா தப்பையும் வந்தாங்க பண்றான். இருக்கிறது பூரா திருடிட்டான். நாம தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், இவன் தங்க நகை நீ கொண்டு போய் அடகு வை, நான் வந்தேன்னா கடன் தள்ளுபடி பண்றேன்னு சொல்லி நகை பூரா திருடிட்டான். நாம் என்னென்ன கொடுத்தோமோ அத்தனையும் திருடிட்டான். அது போக இப்ப கடைசியா இத்தனையும் திருடி முடிச்சுட்டு இப்ப கடைசியா எங்க வந்திருக்கிறான்னா கிட்னி திருட்டுக்கு வந்திருக்கிறான். கிட்னி திருடி இருக்கிறான். திருடியவன் யார்? யாரோ ஒருத்தன் கிட்னி திருடுனான்னு நாங்க இந்த கத்துக்கத்தல. சாதாரண ஏழை மக்களை உங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற வாங்கன்னு கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவனுக்கே தெரியாம அந்த அம்மாவுக்கே தெரியாம கிட்னி எடுத்துட்டானுங்க. அந்த அவரு ஒரு 2 மாசம் கழிச்சு அந்த ஐயன் என்னமோ அல்லையில வலிச்சுட்டே இருக்குதேன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் கிட்ட போனா டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொல்றாரு, எங்கேயா ஒரு கிட்னி காண உள்ளேங்கிறார். உண்மை சத்தியம். என்ன கிட்னி காணமான்ட்டு மறுபடியும் டாக்டர் கிட்ட போனா அவன் சொல்றான், ஆமா 2 இருந்துச்சு, 1 எடுத்துட்டேன். எனக்கு நீ 2 சத்தியம்ங்க. மக்களுக்கு தெரியாமல் கிட்னி எடுத்திருக்கிறான். கிட்னி எடுத்தவன் யார் தெரியுங்களா? இன்றைக்கு இருக்கிற ஸ்டாலின் ஆட்சியில
திமுகவின் எம்எல்ஏவாக இருக்கிறவனுக்கு சொந்தமான மருத்துவமனையிலே தான் இந்த கிட்னி திருடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இவன் எந்த அளவுக்கு மக்களை வேட்டையாடுகிறான் யோசிச்சு பாரு. அட ஒரு எம்எல்ஏ கிட்னி திருடுறான், அவன் மேல கேஸ் உண்டா? கைது பண்ணிருக்கியா அவனை? ஒண்ணும் கிடையாது. மலையையும் மணலையும் வெட்டி வெட்டி விற்கிறான். உருவாக்கவே முடியாத மலையை வெட்டுறான், மண்ணை கடத்துறான். இப்படியெல்லாம் ஒரு எம்எல்ஏ பண்றான்னு நியூஸ் தமிழ்னு சொல்லி ஒரு சேனல், அந்த செய்தியாளர்கள் 2 பேர் தைரியமா இந்த எம்எல்ஏ இந்த அயோக்கியத்தனத்தை பண்றான், கண்டிப்பாக இவனை மக்களிடம் அம்பலப்படுத்தணும் சொல்லி கேமராவை தூக்கிட்டு போறாங்க. 2 செய்தியாளர்கள் போய் வீடியோ எடுக்கிறாங்க. இவன் சட்டவிரோதமா செய்யற வேலையை அட எம்எல்ஏவே நேர்ல அந்த 2 பத்திரிகையாளர்கள் மேல கொலை வெறி தாக்குதல் நடத்துறான். அவங்க உயிர் பழச்சதே பெரிய விஷயம், தப்பிச்சு ஓடி வருகிற நிலைமைக்கு பண்றான். எத்தனை மோசடிங்க, எத்தனை கருமம் இது. இது எப்படி இந்த நாட்டில் இதை பொறுத்துக்கிறது? எங்க பார்த்தாலும் இத்தனை ரவுடிசம் நடந்துட்டு இருக்கிற போது இந்த போதைப் பொருளை விற்கிறவன் யாரா, ஒட்டுமொத்தமா போதைப் பொருளை கொண்டு இளைஞர்களுக்கு கொடுக்கிறவன் யாரான்னு அயல் நாட்டிலிருந்து போலீஸ் தேடி டெல்லியில அங்கிருந்து தேடி தமிழ்நாட்டுக்கு ஒருத்தனை கைது பண்றான். இவன் தான் உலகம் முழுக்க போதைப் பொருள் சப்ளை பண்றான்னு ஒருத்தனை கைது பண்றாங்க. ஜாஃபர் சாதிக் என்று ஒருவன். அவன் யார்? திமுகவினுடைய அயலக பிரிவினுடைய இணை செயலாளர், திமுக காரன். அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இங்க கிட்னி திருடுறவன் திமுக காரன், கஞ்சா விக்கிறவன் திமுக காரன், போதைப் பொருள் விக்கிறவன் திமுக காரன், கொலை வரி தாக்குதல் நடத்துறவன் திமுக காரன், ரவுடிசம் செய்கிறவன் திமுக காரன். அத்தனைக்கும் எவிடன்ஸ் இருக்குது, அத்தனையும் கண்ணு முன்னாடி செய்யறான், தைரியமா செய்யறான். இப்ப தேர்தல் வந்துருச்சு, மக்கள் மத்தியில தொடர்ந்து மக்களுக்கு பணியாற்றுகிற நாம் மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிருக்கான் தெரியுங்களா திமுக காரன்? இன்னைக்கு 2 பேர் கைது வழக்குக்கு. அட பிளைட்ல போகையில அந்த பிளைட்ல காப்பி கொடுக்கும் இல்லைங்க இந்த பிள்ளைங்க, அந்த பிள்ளைக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து ஒரு திமுக கவுன்சிலர் கூட போனோம்னு இன்னைக்கு விசாரணை அவனுக்கு வந்திருக்கு. எப்படி இருக்கு லட்சணம் பாருங்க. அட நீ தயவு செய்து பொண்ணுன்னு வந்தாலே அது சகோதரியா தாயா பார்க்கிற அந்த பண்பே இல்லாத இந்த திமுக ரவுடிகள் மீண்டும் மீண்டும் நம் ஊர்ல இந்த பெண்களையும் இந்த குழந்தைகளையும் வேட்டையாடி பிழைக்கிறான். அதுக்கு ஒத்துவதற்கு ஒரு கட்சி இந்த காங்கிரஸ் கட்சி இந்த தொகுதியில் எம்எல்ஏ உருப்படும். அது நம்மளை பார்த்து சொல்லிட்டே இருந்தான் எடப்பாடி அண்ணனை பார்த்து, உங்களுக்கு கூட்டணிக்கு ஆளே வரல, ஆனா எடப்பாடியாருக்கு கூட்டணிக்கு கட்சியே கிடைக்கல பேசிட்டே இருந்தா. 4 வருஷமா பேசினேன். நம்ம அண்ணனும் போறப்பல சிரிச்சு சிரிச்சு பார்த்துக்கலாம் எடுன்ட்டு வந்துட்டே இருந்தாரு. அப்புறம் இப்ப பாக்குறோம் யுத்தம் வந்துருச்சுடா, எதிரி நேரா நிக்கிற போது எவன் ஒருவன் சரியாக வாழ் சுழற்றுகிறானோ அவன் தான்டா சுத்த வீரன். எடப்பாடியார் சுத்த வீரன். சும்மா வீட்டுல உட்கார்ந்து காத்திலேயே சுத்திட்டு இருக்க கூடாது. சரியான நேரம் பார்த்தார். தேர்தல் நெருங்கி வந்தது, கூட்டணி. இன்னைக்கு நாம பார்க்கிறோம் 3 முறை இந்தியாவிலே வெற்றி பெற்று நிற்கிற நரேந்திர மோடி தலைமையிலே நிற்கிற பாரதிய ஜனதா கட்சி நம்மோடு இன்றைக்கு கூட்டணியிலே இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு கூட்டணியிலே இருக்கிறார். இவர்கள் எல்லாம் வருகிற போது ஸ்டாலின் கொஞ்சம் ஆடி ஆடி பார்த்தார். அடுத்ததாக நடக்கவே வாய்ப்பில்லை என்று நினைத்த டிடிவி தினகரன் அவர்கள் தலைமையிலே இருக்கிற அமமுக கூட்டணிக்கு வருகிறோம் என்று அறிவித்தார். வீட்டிற்குள்ளே போனவன் வெளியே வரவே இல்லை திமுக காரன். கதை முடிந்து விட்டது என்பது புரிந்து விட்டது. இன்றைக்கு நாம் வலுவான கூட்டணியோடு நிற்கிறோம். ஆனா திமுகவின் நிலைமை என்ன? இந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு இந்த மாணிக் தாக்கூர்னு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் பேசுறாரு. அவர் சொல்றாரு, காங்கிரஸ்காரனான எங்களுக்கு மானம் இருக்குது, எங்களுக்கு சூடு சொரணை இருக்குதுங்கிறாரு. இந்த தொகுதி எம்எல்ஏ செல்வ பிறந்தவர் சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, அவர் போய் சொல்றாரு, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. அவர் ஏதோ பேசி சொன்னாரா இல்லையா? கேடு கட்டு போய் வெக்கம் கட்டு போய் நம்ம ஊர்லயும் நம்ம அம்மா தாய்மார்கள்லாம் பார்த்துட்டு நான் சொல்றது என்னன்னா, இந்த செல்வ பெருந்தகைக்கெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டீங்களே. இந்த மோசடி கும்பலுக்கு இந்த முறை நாம் இறுதி உரையை எழுத வேண்டும், அதற்கு நீங்கள் தயாராக வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார், ஆட்சி மலர்கிறது. ஆட்சி மலர்ந்த உடனேயே முதல் மாதம் தொடங்கி மாதம் 2000 ரூபாய் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் வழங்கப்பட இருக்கிறது. 3 சிலிண்டர், ஆண்டுக்கு 3 சிலிண்டர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்பட இருக்கிறது இலவசமாக. அதையும் தாண்டி வீடற்ற ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கிற திட்டம். ஏற்கனவே 80,000 வீடுகளை ஏழைகளுக்கு கட்டி கொடுத்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார். வீடற்ற ஏழைகளுக்கு வீடு கட்டி தருகிற திட்டம் மீண்டும் தொடரும்.
அதே மாதிரி படித்த இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்றால் வேலை வாய்ப்பகத்தில் பதிவு செய்தால் அவர்களுக்கு வேலை கொடுக்கிற வரை அரசாங்கம் அவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கும் என்பதை அறிவித்திருக்கிறார். மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கும். அதுக்குள்ள மிக வேகமாக வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதை சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி இந்த கைகால் முடியாதவங்க எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, மாற்றுத்திறனாளிகள், சக்கர வண்டியில் வர்றவங்க, அவங்களுக்கு நம்ம தான் எடுத்து சொல்லணும். அவர்கள் வாங்கி இருக்கிற வங்கி கடன் ஆட்சி அமைத்தவுடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்பதை அறிவித்திருக்கிறார். முழுமையா அந்த கடன்களை ரத்து செய்யும். அதே மாதிரி படிக்கிறதுக்கு கடன் வாங்கியது, கல்வி கடன், மாணவர்கள் வாங்கி அந்த கல்வி கடன் ஆட்சி அமைத்தவுடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் போக இன்னும் மூலதன செலவினங்களாக எதை செய்வோம், வளர்ச்சி திட்டங்களாக எதை கொண்டு வருவோம் என்பதெல்லாம் நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே வர இருக்கிறது. இப்பொழுது நெசவாளர்களுக்கு, மீனவர்களுக்கு, விவசாயிகளுக்கு, மாணவர்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு என்று ஒவ்வொருவருக்கும் சிறப்பு திட்டங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்து வீறு நடை ஓட்டு வருகிறது. அன்பிற்குரிய சொந்தங்களுக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் தயாராய் இருக்க வேண்டும். ஏமாந்து போயிடக்கூடாது. மறுபடியும் ஒருக்கா திமுக ஏமாந்துடக்கூடாது. ஒரு பக்கம் திமுக ஏமாந்துடக்கூடாது, இன்னொரு பக்கம் இன்னொரு ஆள் வேற நிக்குது, அதையும் பேச வேண்டியதா இருக்குது. திடீர்னு 7வது 8வது படிக்கிற பையனை பூரா கூட்டிட்டு வந்து ஒரு கட்சி தொடங்கி விட்டு அவன் பூரா நம்மளே முதல்ல டவுசர் ஒழுங்கா போட தெரியாத பூரா இப்போ ஓட்டு கேட்கறான். நம்மகிட்டே கேட்கறான், அண்ணா எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னா. நான் எல்லா கூட்டத்தையும் சொல்லிட்டே வர்றேன். அவன் எதுக்குடா ஓட்டு கேட்கறேன்னு கேட்டா 2 காரணம் வச்சிருக்கிறான், வலுவான காரணம். இப்ப நம்ம கிட்ட கேட்டான்னா எங்க மாவட்ட செயலாளர் அமைச்சர் இருக்கிறாங்க, எம்எல்ஏக்கள் எல்லாம், முன்னாள் எம்எல்ஏ எல்லாம் இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் ரெட்டலைக்கு ஓட்டு கேட்கிறேன், எதுக்கு ரெட்டலைக்கு ஓட்டு கேட்கிறேன்னு யாராவது கேட்டா நம்ம 1000 விஷயங்களே அடுக்க முடியும் இல்லைங்களா. தாலிக்கு தங்கம் கொடுத்தவர்கள், லேப்டாப் கொடுத்தவர்கள், 1000 கிலோமீட்டருக்கு சாலை போட்டவர்கள், பல்லாயிரம் இடங்களிலே நாங்கள் பாலங்கள் கட்டி எழுப்பியவர்கள், குடிநீர் இணைப்பை கொடுத்தவர்கள், ஓஏபி வாங்கி கொடுத்தவர்கள், நாங்கள் ரேஷன் கார்டு இத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்தவர்கள், கொரோனா காலத்திலே ஒரு சாவு கூட ஏற்படாத வகையிலே தடுத்து நிறுத்தி காட்டியவர்கள், 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்து கொடுத்தவர்கள், இப்படி எங்க சாதனைகளை பட்டியலிட்டு இதெல்லாம் செய்தவர்கள். எனவே இரட்டை இலையிலே ஓட்டு போடுங்கள் என்று கேட்கிறோம். அவனிடம் நாம் கேட்டால் எதற்காக உனக்கு ஓட்டு போட வேண்டும் என்று கேட்டால் அவன் சொல்லுகிறான் 2 காரணம். முதல் காரணம், எங்க தலைவர் அழகா இருக்காரு, ஓட்டு போடுங்கிறான். 2வது காரணம், சூப்பரா டான்ஸ் ஆடுறாரு, ஓட்டு போடுங்கிறான். இந்த 2 காரணத்தை தாண்டி தேடி தேடி பார்த்தாலும் அவனுக்கு வேறு காரணம் இல்லை. ஆனால் இந்த சின்ன பசங்க, இந்த சின்ன பிள்ளைங்க பேசுற பேச்சை கேட்டு நாம ஏமாந்து போயிடக்கூடாது. வாக்குகள் பிரிந்து போகும் என்று சொன்னால் இவர்களுக்கு வாக்குகள் போகும்னா மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு அதுவே காரணமாக மாறி போய்விடும். அந்த தவறை நாம் செய்துவிடக் கூடாது. இவர்களுக்கு நாம் எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டும். ஒரு தலைவன் என்பவன் எப்படி உருவாக வேண்டும். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் படத்தை நிற்க வைத்திருக்கிறோம். சுனாமி அடிச்சது, ஆயிரக்கணக்கான சனம் அலையோட போயிருச்சு. குடும்பத்தில் யார் உயிரோடு இருக்கிறா, யார் இறந்தான்னு தெரியல. குடும்ப உறுப்பினர்கள் கதறிக்கொண்டு இருந்த நேரத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு நிற்கிறார். அங்கிருந்த அதிகாரி அத்தனை பேரும் சொன்னா, அம்மா கடல் கிட்ட வர வேண்டாம், அந்த இடத்துக்கு போனா இன்னும் ஆபத்து இருக்கிறது, நீங்கள் வர வேண்டாம், அதிகாரிகளாக நாங்களே பார்த்துக் கொள்ளுகிறோம்னு. ஆனால் அந்த தலைவி சொன்னார், எனக்கு வாக்களித்து என்னை தலைவராக ஏற்று நிற்கிற அந்த மக்கள் கதறி துடித்துக் கொண்டிருக்கிற போது தோளோடு தோள் கொடுக்க நான் இப்போது போகவில்லை என்றால் நான் எப்படி தலைவியாக இருக்க முடியும் என்று சொல்லி சுனாமி பாதிக்கப்பட்ட இடங்கள் ஒவ்வொன்றுக்கும் அந்த தலைவி போனார். அந்த மக்களோடு நின்றார். அந்த பணிகளை விரைவுபடுத்தினார், மீட்டெடுத்தார் தமிழ்நாட்டை. கொரோனா வந்துச்சு, கொரோனா காலத்தில் யாருமே வெளியே வரக்கூடாது, அத்தனை பேரும் ஊரடங்கிலே இருக்க வேண்டும் என்கிற நிலை. நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிறார். அதிகாரிகள் சொல்லுகிறார்கள், ஐயா வெளியே வர வேண்டாம், இந்த தொற்று வந்துவிட்டது என்று சொன்னால் அது உச்சபட்சமாக மரணம் கூட கொண்டு போய் நிறுத்திவிடும், அவ்வளவு கொடிய தொற்று இருக்கிறது என்று சொன்ன போது அண்ணன் எடப்பாடியார் சொன்னார், ஒரு அரசியல்வாதியாக வந்து தலைவனாக உயர்ந்து விட்ட பிறகு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று சொன்னாலும் கூட வாக்களித்தவனுடைய உயிரையும் வாழ்வையும் காப்பாற்ற வேண்டிய பெருங்கடமை இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் முதலமைச்சர் தானாக போனார். அவர் போய் நின்று பணிகளை பார்த்தார். அதனால்தான் இந்தியாவிலே எல்லா மாநிலத்திலும் கொரோனா காலத்திலே பட்டினி சாவு உண்டு, எல்லா மாநிலத்திலும் பசியால் செத்தவன் உண்டு. தமிழ்நாட்டிலே மட்டும்தான் பட்டினியால் பசியால் ஒருவன் கூட சாகவில்லை என்கிற நிலையை புரட்சி தமிழர் எடப்பாடியார் அன்றைக்கு உத்தரவாதப்படுத்தி காட்டினார். தலைவர்கள் என்றால் இப்படி இருக்கணும். ஒரு பிரச்சனை வரும்போது களத்தில் இறங்கி எவன் நேருக்கு நேரா சந்திக்கிறானா அவர்தான் தலைவர். 41 பேர் செத்து போயிட்டான். மலேசியாவில் போய் டான்ஸ் ஆடுறாருங்க தலைவர். ஆடினாரா இல்லையா? 41 பேர் செத்துட்டான். எப்படி செத்தான் அது நமக்கு தெரியல. அது அவன் செத்தானா திமுக காரன் கொண்டானா அது நமக்கு இன்னும் தெரியல. கேஸ் நடக்குது, அது வரட்டு.
ஆனா கூட்டத்துக்கு வந்தவன், உன்னை நம்பி வந்தவன், உன்னை பார்க்க வந்தவன் 41 பேர் செத்து போயிட்டான். குழந்தை செத்து போச்சு, பச்சை குழந்தை. நீ என்ன செய்திருக்கணும்? அங்கிருந்து வந்த அதெல்லாம் யாரும் ஏத்துக்கல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது எப்படி 15 நாள் 20 நாள்ல மலேசியால போய் டான்ஸ் ஆடுற நீ? இப்படி ஒரு தலைவனுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி 10 பேர் ரோட்ல வர்றான்னு சொன்னா இவர்களுக்கு புரிதலை ஏற்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கா இல்லையா? அப்ப இந்த சின்ன பசங்க பிள்ளைங்க நம்ம கிட்ட கேட்டு வந்தா, அம்மா தாய்மார் எல்லாம் தெளிவா சொல்லுங்க, அட ஏதாவது பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா யார் நம்மோடு நிற்கிறார்களோ அவர்களுக்கு வாக்குகளை கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்வாதாரத்தை யார் பாதுகாக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்குகளை கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் வேறு மாற்றே இல்லை. உங்கள் வாக்குகளை எல்லாம் நீங்கள் இரட்டை இலை சின்னத்திலே வந்து அதிமுகவை மாபெரும் வெற்றியடை செய்யணும். அதுதான் ஒரே வழி. அன்பான பெரியவங்க இதெல்லாம் யோசிச்சு பார்த்து கட்டாய மாற்றம் தான். இன்னும் 26 நம்மளோட தான். அநேகமாக நாளைக்கு காலை கூட்டணி அறிவிப்போடு ஸ்டாலினுடைய அறிவாலயம் மூடப்பட்டுவிடும். அப்புறம் இந்த தேர்தல் முடிவு வர்ற அன்னைக்கு தான் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுட்டு அதிமுக தொண்டர்களும் தோழர்கள் அதை நினைவில் வச்சுட்டு போகணும். அந்த தேர்தல் முடிவு வர்ற அன்னைக்கு இந்த செய்தியாளர் இருப்பார்கள், இருந்தாலும் சொல்லுவோம், இந்த சன் டிவி, கலைஞர் டிவி எல்லாம் காலையில் திறந்துருவான் எத்தனை தொகுதியில் யார் முதலிடம்னு. அதிமுக ரெட்டையில என்டிஏ கூட்டணி முதலிடம்ல 1, 2, 3, 4 ஏறிட்டே இருக்கும். 117 தாண்டி 118 என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எண்ணிக்கை நகர்கிற போது கலைஞர் டிவியிலே ஒரு பாடல் போடுவான், நிறுத்திடுவான். ஓட்டு எண்ணிக்கை அப்புறம் காட்ட மாட்டான். காகித ஓடம் கடலலை மேலே போவது போலே மூவரும் போவோம் என்ற அந்த பாடல் வரிகளை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப செய்ய வேண்டிய கடமை அதிமுக காரனுக்கு இருக்கிறது, மறந்துவிடக் கூடாது. 234 தொகுதியிலும் நம் கூட்டணி வெற்றி வர வேண்டும். அதை நாம் உத்தரவாதப்படுத்த வேண்டும். இந்த ஸ்ரீபெரும்புதூரை விட்டக்கூடாது. இதெல்லாம் நம்ம தொகுதி, நம்ம மண்ணு, உறுதியாக வெல்றோம். சர்வே எல்லாம் பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்றேன், இங்கெல்லாம் நாம தோக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மிகப்பெரிய மார்ஜின்ல ஜெயிக்க போறோம். நம்ம மிகப்பெரிய வெற்றியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடைய போகிறது. ஆனால் இருக்கிற பிரச்சனையே அதிமுக காரனுக்கு அவநம்பிக்கை வரணுங்கிறதுக்காக ஊடகங்களை கூட இன்றைக்கு விலைக்கு வாங்கி திட்டமிட்டு வேலை செய்யறான். சாயந்தரம் 7 மணி ஆச்சுன்னா 5 பேர் போய் உட்கார்ந்துக்கிறது. எல்லா ஊடகத்தையும் சொல்ல, குறிப்பிட்ட சில பேரை சொல்றேன்னு வச்சுப்போமே. 5 பேர் உட்கார்ந்துக்கிறான், ஒரே சண்டையா இருக்கு. அம்மா எல்லாம் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சீரியலே பார்க்கறது நல்லது, அந்த அளவுக்கு நிலைமை இருக்குது. 5 பேர் உட்காந்துட்டு அடிச்சு, நானும் தான் இப்போ வேற வழி இல்லையே, அப்புறம் நம்மளும் போய் உட்காந்துக்கிறோம். புழுகிறான், பொய்யா பேசுறான். முந்தானியத்தை கூட ஒருத்தன் பேசுறானுங்க. ஒரு நபர், ஒருத்தர் திமுக இருந்து வந்தவர், எல்லாத்துக்கும் ரொம்ப தெரிஞ்சவர் தான். ஐயா வெயிலுக்கு 2000 ரூபாய் கொடுத்துருக்கீங்களே, இது என்னையா கணக்குன்னு கேட்டா அவர் சொல்றாரு, வெயிலுக்கு கொடுக்கவில்லை, கோடைக்கு கொடுத்திருக்கிறோம். என்னடா வித்தியாசம்? அப்படியே சொல்றாரு ஒரு செய்தி தொடர்பாளர், வெயிலுக்கு கொடுக்கல, கோடைக்கு கொடுத்திருக்கிறோம். பொய்யா பேசுறான். அவனுடைய ஒரே நோக்கம் தான், இன்னைக்கு இருக்கிற இந்த ஊடக உலகத்தை அவன் வாங்கி வைத்திருக்கிற அந்த ஊடகங்களுக்கு இன்றைக்கு இருப்பது ஒரே நோக்கம் தான், அதிமுக காரன் நம்பிக்கை இழக்கணும். அதுதான் அவனுடைய நோக்கம். அதுக்கு தான் வேலை செய்யறான். அதிமுக ஒரு கட்சி இனி இருக்காதுன்னு பேசுறான். அதிமுக அழிந்து விட்டதுன்னு பேசுறான். நான் சொல்றேன், உங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க. புரட்சி தலைவர் தொடங்கிய இந்த இயக்கம், புரட்சி தலைவியால் வழிகாட்டப்பட்டு நடத்தப்பட்ட இந்த இயக்கம், புரட்சி தமிழரால் சுமக்கப்படுகிற இந்த இயக்கம் ஒரு நாளும் தோற்று போகாது. இது உறுதியாக இருக்கிறது, எழுந்து நிற்கிறது. நான் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன், எல்லா மாவட்டத்திலும் பேரெழுச்சி இருக்கிறது. அதிமுக தொண்டர்கள் களத்திற்கு வந்து விட்டார்கள். அதனால இந்த அவநம்பிக்கை பத்தி கவலைப்படாம, நமக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன பிசுறுகள் எல்லாம் இருந்ததுன்னு சொன்னா அதையெல்லாம் தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னார், எனக்கு பிறகும் இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் இந்த கழகம் இருக்கும், இந்த கழகம் ஆளும் என்று சொன்னாரே, அதை நிறைவேற்றுகிற அந்த பணியை செய்வதற்கு அதிமுகவின் தொண்டர்களும் தோழர்களும் நீங்கள் களத்தில் இறங்குங்கள், மக்களிடம் செல்லுங்கள், நாம் செய்த சாதனைகளை சொல்லுங்கள். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலே இருந்து முதலமைச்சராக வந்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார் என்பதை சொல்லுங்கள். புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்திலே தான் நீட் தேர்விலே அரசு பள்ளியிலே படிக்கிற அந்த ஏழை குழந்தைகளுக்கு 7.5 விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீடு கொண்டு வந்து 6000க்கும் மேற்பட்ட ஏழை குழந்தைகளை இன்றைக்கு மருத்துவராக்கி அழகு பார்த்திருக்கிறார் என்பதை நீங்கள் எடுத்து சொல்லணும். நம்ம தான் சொல்லணும், இவன் சொல்ல மாட்டான். இவன் 5 வருஷமா செஞ்சது முழுக்க போட்டோ ஷூட் வேலை, டிவி அதையே தான் காட்டிட்டு இருக்கோம்.
அதனால அன்பான பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நான் சொல்லுகிறேன், நம்முடைய சாதனைகளை எடுத்துச் சொல்லுங்கள். இவர்கள் ஆட்சி காலத்தில் இன்றைக்கு இருக்கிற இந்த கஞ்சா புழக்கத்தை, கள்ளச்சாராய புழக்கத்தை, போதைப் பொருள் புழக்கத்தை மக்கள் மத்தியிலே எடுத்து வையுங்கள். எந்த அளவுக்கு ரவுடிசம் இருக்குது, எந்த அளவுக்கு கூலிப்படைகளினுடைய வேட்டைக்காடாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது என்பதை எடுத்துச் சொல்லுங்கள். இந்த ஸ்டாலின் ஆட்சி எவ்வளவு பெரிய கடங்கார மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி இருக்கிறது என்பதை சொல்லுங்கள். இவர்களுடைய அமைச்சர்கள் எவ்வளவு கேவலமாக மக்களை நடத்துகிறார்கள் என்பதை எடுத்துச் சொல்லுங்கள். இவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இங்கே இருக்கிற பல்லாவரம், எனவே அவற்றையெல்லாம் எடுத்துச் சொல்லி இரட்டை இலை சின்னத்திலே நம்முடைய வாக்குகளை மட்டுமல்ல அனைவரின் வாக்குகளையும் வாங்குவதற்கு களம் அமையுங்கள் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.